அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் நிரப்புவது குறித்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கரூர் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கரூரில் உள்ள ஒரு அலுவலக பணியிடத்தை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் இணையதளத்தில் உள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பாஸ்போர்ட் அளவில் புகைப்படம் ஒட்டி பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நகல் சான்றிதழுடன் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் 2ஆம் தளம் வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் வெண்ணெய்மலை கரூர் என்ற முகவரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 32, பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வி தகுதி இருந்தால் உச்சவரம்பு இல்லை, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப படிவத்தை skill-training.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்கணும். இதற்கு பின்னர் வரக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க.